உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் வெளியில வா. என்ன சித்தி, என்னன்னு சொல்லுங்க. வா வள்ளி. எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. ஐயோ வள்ளி, ரொம்ப அவசரமான விஷயம். நீ வெளியில வா. சித்தி, அப்பாவை இப்படியே விட்டுட்டு எப்படி வருது சித்தி? ஐயோ இல்ல வள்ளி, அது வந்து என்னன்னா இருங்க சித்தி. என்ன வள்ளி, ரத்தனம் தூங்கிட்டானா? ஆமா அத்தை, அப்பா தூங்கிட்டாரு. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, மாமாவை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். வள்ளி, நீ மாமாவை பாத்துக்கோ. ஏதாவது வேணும்னா கூப்பிடு, சரியா? நான் வரேன். சரி வள்ளி, ஏன் உட்கார்ந்துருக்க? அதான் ரத்தனம் தூங்கிட்டான்ல, நீ போய் தூங்குமா? இல்ல அத்தை, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். அப்பா பக்கத்திலே இருக்கணும் போல இருக்கு. சரி, பாத்துக்க. இத பாரு வள்ளி, ஜானகிய பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. நீ குழந்தையா இருந்தப்பவே உன்னை தூக்கி வீசிட்டு போனவ. இத்தனை வருஷம் கழிச்சு அவ திரும்பி வந்திருக்கிறதே உன் அப்பாவை பழி வாங்கறதுக்கு தான். உன் கல்யாணத்தை வச்சு அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதனால நீ கொஞ்சம் உஷாராவே இரு, சரியா? ப்ளீஸ் அத்தை, அப்பா காதுல விழுந்தா திரும்பவும் முழிச்சுக்க போறாரு. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, பாத்துக்கோ. நான் உன்னை எனக்காக சொல்லல, எல்லா ரத்தனத்துக்காக தான் சொல்றேன். சரி. என்ன சின்னம்மா கால் பண்றாங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஹலோ, சொல்லுங்க சின்னம்மா. வேலு, இந்த ரஞ்சித் கொலைகார பாவியா இருக்கான்பா. ஜானகி அம்மா உயிருக்கு ஆபத்துப்பா. உடனே போய் அவங்கள காப்பாத்து. ஜானகி அம்மா உயிருக்கு ஆபத்தா? என்ன சின்னம்மா சொல்றீங்க? ஆமா வேலு, இந்த ரஞ்சித் தான் அவங்க ஆளுங்க கிட்ட பேசி அவங்கள கொலை பண்ண சொல்லிருக்கான். அது மட்டும் இல்ல வேலு, அந்த பழிய தூக்கி மாமா மேல போடுறதுக்கும் பிளான் பண்ணிருக்கான். நீதான்ப்பா எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும். சின்னம்மா, நீங்க ஐயாவையும் மேடத்தை பாத்துக்கங்க. நான் இப்பவே கிளம்புறேன். ஜானகி அம்மாவுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். வேலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறியா? தப்பா எதுவும் நடக்காது சின்னம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. சரிப்பா. வாங்கடா 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 வா. மா, என்னாச்சுமா? என்ன திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையாமா? வள்ளி வந்தா முத்தையா. எங்கம்மா? இங்கேயா? நீங்க இருக்கிற இடம் வள்ளியம்மாக்கு எப்படி தெரியும்? வேலைன்னா கூட்டிட்டு வந்தா. நீங்க தயவு செஞ்சு எனக்கு நல்லது பண்றேன்னு அப்பாவை கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு என் அப்பா தான் முக்கியம். அவரோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. என்னையும் அப்பாவையும் விட்டுருங்கம்மா, ப்ளீஸ். வள்ளி, என்னம்மா சொல்றீங்க? இந்த அளவுக்கா பேசுனாங்க? அம்மா, என்னால நம்பவே முடியலையம்மா. என்னாலே நம்ப முடியல முத்தையா. நான் சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்க கூட அவ தயாரா இல்ல.
அவர் மேல வச்ச பாசத்துல அப்படி பேசிட்டான் மட்டும் புரியுது. வள்ளி அம்மாவே உங்களை புரிஞ்சுக்காம பேசும்போது அந்த கல்யாணத்தை எப்படிம்மா நிறுத்த போறீங்க? தெரியல முத்தையா. ஆனா என்ன ஆனாலும் சரி, வள்ளிக்கும் அந்த ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஆ. ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஏய் ஏய் யாரா நீங்களா? ஏய் யாரா நீங்க? யார் நீங்க? எதுக்குடா இங்க வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்குலாம்? டேய் எதுக்குடா வந்திருக்கீங்க? என்னடா வேணும் உங்களுக்கெல்லாம்? டேய் அம்மா தள்ளி போங்க. யோ பெருசு, ஒழுங்கா தள்ளி போயிரு. டேய். இல்லனா இவளோட சேர்ந்து நீயும் மேல போயிருவ. டேய் சொன்னா கேளுங்கடா. வேணாண்டா, தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. டேய் இவங்க யார் தெரியுமா? அமைச்சர் ரத்னவேலுவோட பொண்டாட்டி. யோ காமெடி பீஸ், அது தெரியாம நாங்க வந்திருக்கோம். போட்டு தள்ள சொன்னதே அந்த அமைச்சர் தான்யா. என்னடா சொல்றீங்க? அமைச்சரா? உனக்குலாம் என்ன தைரியம் இருந்துச்சுன்னா அமைச்சர் வீட்டு கல்யாணத்தை நிறுத்திருப்ப. அதான் முடிச்சுட சொல்லிட்டாரு. ஏய் வேணாடா. என்னடா பேசுறீங்க? விட்டுடா. அம்மா, ஓடுங்கம்மா. அம்மா, நீங்க ஓடுங்க. ஓடுங்கம்மா. நிக்காதீங்க. ஏய் இல்ல ஏய். அம்மா, அந்த பக்கம் போங்க. டேய் போறாடா, புடிடா. புடிங்கடா. வாங்கடா. ஓடு. ஏய், வாங்கடா. ஓடு ஓடு. ஏய், அம்மா, ஓடுங்கம்மா. வந்துட்டானுங்க. ஏய், நில்லுடி. ஏய் ஏய் ஏய், நில்லுடி. நில்லுடா. ஏய் டேய் விட்றா. சவுடா வாங்கடா, அவன் தப்பிச்சு போறான். அம்மா ஓடிருங்க. ஏய் ஏய், நில்லு. அவளை புடிடா, பாத்துட்டு இருக்க. சொருடா. ஓடா. ஓடிடா. ஓடு. ஓடு. ஓடா. அத்தை, அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. முத்தியாவுக்கு தான் அங்க பயங்கரமா அடிபட்டிருக்கு. அப்பாக்கு என்னாச்சு? அப்பா, அப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.